அனைவருக்கும் வணக்கம். சிவதனி அகாடமி. இப்போ நம்ம இந்த வீடியோல யூனிட் 9ல தமிழ்நாடு ஜியோகிராஃபில ஒரு முக்கியமான பகுதி தான் தமிழ்நாட்டின் மண் வகைகள். சரிங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண் வகைகள் அவற்றின் தன்மையின் அடிப்படையில் 5 வகையாக பிரிக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது. இந்திய அளவுல பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மண் வகைகள் ICAR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச், அந்த நிறுவனம் 1953 தொடங்கப்பட்ட அந்த நிறுவனத்தினுடைய வெளியீட்டின்படி இந்திய அளவுல மண் வகைகள் 8 வகை. தமிழ்நாடு அளவுல மண் வகைகள் எத்தனை வகை இருக்கு? அதன் தன்மை அடிப்படையில் 5 வகையான மண்ணு தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அது என்னென்ன சார் அப்படின்னு பார்த்துலாமா? என்னென்ன அப்படின்னா வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண் மற்றும் உவர் மண். இதுதான் தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய மண் வகைகள். அது ஒவ்வொன்றும் எங்கெங்க காணப்படுதுன்னு பார்த்துடலாம். அடுத்து பாருங்க, அதாவது வண்டல் மண் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வண்டல் மண் அப்படிங்கிறது ஒரு வளமான மண். சரிங்களா? ஆறுகளால் படிய வைக்கப்படுறது. அதுலேயே 2 வகை இருக்கு. புதிதாக படிய வைக்கப்பட்ட வண்டல் மண்ணுக்கு பேரு காதர் அப்படின்னும், ஏற்கனவே பழைய வண்டல் மண்ணுக்கு பேரு பாங்கர் அப்படின்னும் தெளிவான ஒரு வீடியோல நம்மளுடைய 10th ஜியோகிராஃபி இந்தியன் ஜியோகிராஃபில ஃபர்ஸ்ட் லெசன்ல நான் கொடுத்துருக்கேன். மண் ஆறுகளால் படிய வைக்கப்படும் நுண் படிவுகளால் உருவாக்கப்படுகின்றன. அது 2 வகைப்படும். அதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அடுத்து பாருங்க, இந்த வண்டல் மண் அப்படின்றது எங்க அதிகம் காணப்படுது அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? தமிழ்நாட்டின் ஆற்று பள்ளத்தாக்குகள் மற்றும் கடற்கரை ஓரங்கள்ல இந்த வண்டல் மண் காணப்படுது. இம்மண் தஞ்சாவூர், குறிப்பா தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிகம் காணப்படுது. குறிப்பா அந்த காவேரி டெல்டா பகுதிகளில் இந்த வண்டல் மண் அதிகம் காணப்படுது. குறிப்பா புரிஞ்சா? அடுத்து சில உள் மாவட்டங்களின் ஆற்று பள்ளத்தாக்கு, உள் மாவட்டங்களையும் ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகளில் இந்த வண்டல் மண் காணப்படும். அடுத்து பாருங்க, கரிசல் மண். கரிசல் மண் அப்படின்றது தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம், அப்ப எப்படி கேள்வி கேட்பாங்க? தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் மண் கரிசல் மண். கரிசல் மண் கருப்பு நிறத்துல இருக்கிற காரணம் டைட்டானியம். அதே மாதிரி இது பசால்ட் பாறைகள் அப்படின்ற பாறைகள் இருந்து உருவாகுது. 10th ஜியோகிராஃபில, அதாவது 3வது லெசன்ல இருக்கு. அங்க வரும்போது நம்ம பார்ப்போம். தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம் உருவாகிற மண் இது கரிசல் மண். இது ரீகர் சாயில் என்றும் அழைக்கப்படுது. ரொம்ப முக்கியம், இது ரீகர் சாயில் எனவும் அழைக்கப்படுது. அடிக்கடி கேட்கிற கேள்வி. அதே மாதிரி பருத்தி விளைவதற்கு உகந்த மண், பருத்தி நன்கு விளைவதற்கு உகந்த மண் எது? இந்த கரிசல் மண். அதே மாதிரி கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் என அழைக்கப்படுவது தெரியுமா? கம்பு. 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல இருக்கு. கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் கம்பு அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட்ல தமிழ் புக்ல இருக்கு அந்த தகவல். சரியா? ஓகே. அடுத்து இந்த கரிசல் மண் தமிழ்நாட்டில் எங்க அதிகம் காணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல கரிசல் மண் அதிகம் காணப்படுது. குறிப்பா இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல அதிகமான கரிசல் மண் காணப்படுறதுனாலதான் அங்க பருத்தி அதிகம் விளைவிக்கப்படுது. பருத்தி சார்ந்த ஆலைகள் அங்க அதிகம் இருக்கிறதுனாலதான் இந்த கோயம்புத்தூர் என்ன சொல்றோம்? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்றோம். மான்செஸ்டர் அப்படின்றது இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பருத்தி நெசவாலைகளுக்கு புகழ்பெற்ற ஒரு ஊர். அது மாதிரி தென்னிந்தியாவில் இந்த கோயம்புத்தூர் விளங்குறதுனால இது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்திய அளவுல பாத்தீங்கன்னா மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா இந்தியாவில் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் மும்பை பகுதியில் அதிகமா இருக்கு. அங்கேயும் கரிசல் மண் அதிகமா காணப்படும். ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடுதலா நிறைய தகவல் கொடுத்துருக்கிறேன். நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டினுடைய மொத்த பரப்பளவுல சுமார் 3/2 பங்கு பரவி இருக்கக்கூடிய மண் எதுன்னு பாத்தீங்கன்னா செம்மண். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டினுடைய மொத்த பரப்பளவில் சுமார் 3/2 பங்கு எந்த மண் காணப்படுது? செம்மண் காணப்படுது. நோட் பண்ணிச்சுக்கோங்க. குறிப்பாக இது மாநிலத்தின் மத்திய மாவட்டங்கள்ல அதிகம் காணப்படுது. அதுல ரொம்ப குறிப்பா 2 மாவட்டங்கள் அதிகபட்சமா காணப்படும். எங்கன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்துலதான் செம்மண் அதிகம் காணப்படும். இப்ப கேள்வி கேட்பாங்க கண்டிப்பா. ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் அதிகம் காணப்படும் மண் வகை எது? செம்மண். இல்லைன்னா செம்மண் அதிகம் காணப்படும் மாவட்டம் எது? எப்படினாலும் கேள்வி கேட்கலாம், நம்ம தேர இருந்துப்போம். அடுத்து பாருங்க, சரளை மண். 4வது நம்ம பார்க்கக்கூடிய மண் சரளை மண் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரளை மண்ணானது அதில் கரைந்துள்ள சத்துக்கள் நீர்லால் அடிச்சுட்டு போயிடும். சரிங்களா? அந்த சரளை மண்ணில் சத்துக்கள் இருக்காது. அப்ப சத்துக்கள் இல்லாத மண் அப்படின்னு கேட்டாங்கன்னா சரளை மண். இது ஒரு வளமற்ற மண். வளமான மண் அப்படின்னா எது? வண்டல் மண். அதிகமாக நீரை உறிஞ்சக்கூடியதும் வண்டல் மண். ஆனா கரிசல் மண் அதிகமான நீரை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய மண் வந்து கரிசல் மண். சரிங்களா? அதே மாதிரி பருத்தி விளைவதற்கு உகந்த மண் கரிசல் மண். சரளை மண் ஒரு வளமற்ற மண். தமிழ்நாட்டுல சரளை மண் எங்கெங்க சார் காணப்படுதுன்னா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர்,
தஞ்சாவூர் மாவட்டங்களின் சில பகுதிகளில், நீலகிரி மலையின் சில பகுதிகளில், ஏன்னா நீலகிரி மலைப்பகுதினால இந்த சரளை மண் அதிகபட்சமாக காணப்படுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உவர் மண் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுடைய சோழமண்டல கடற்கரைன்னு சொல்லுவோம். சோழமண்டல கடற்கரை அப்படின்றது கிருஷ்ணா நதியிலிருந்து காவேரி வரைக்கும் நம்ம சொல்றோம். நம்ம தமிழ்நாடு ஜியோகிராபி படிக்கிறப்போ சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதி என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சோழமண்டல கடற்கரை, கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த கோரமண்டல் கோஸ்ட் சோழமண்டல கடற்கரை பகுதியில அதிகம் காணப்படக்கூடிய மண் தான் என்னது? ஒரு உவர் மண். இது ஒரு வளமற்ற மண், சரி, அதிகமான உப்புத்தன்மை கொண்ட மண். இங்கு கேள்வி என்ன சார் அப்படின்னா, தமிழ்நாட்டுல எந்த பகுதியில குறிப்பிட்ட அளவில் ஒவ்வொரு மண் அதிகம் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்ய பகுதி, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்ய பகுதியில தான் அதிகபட்சமாக இந்த ஒவ்வொரு மண் காணப்படுது. குறிப்பா அது எப்ப அதிகமா படிய வைக்கப்பட்டுச்சுன்னா 2004 டிசம்பர் 26 நடந்த சுனாமி அலைகள் அதிக அளவுல இந்த மணல்களை கொண்டு வந்து படிவுகளை தமிழக கடற்கரை பகுதிகள் படிய வைக்கப்பட்டன. இதனால கடற்கரையில் சில பகுதிகள் பயிரிட உகந்ததாக இல்லை. 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்டுச்சு. அந்த டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி ஏற்பட்டது. சுனாமி என்பதன் பொருள் என்னன்னா, அதாவது துறைமுகம் அழகிற்கு எழும்பக்கூடிய அலைகள் அப்படின்னு பொருள். இது வந்து ஒரு ஜப்பானிய மொழி சொல். அப்ப அந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியினால அதிகமான உப்பு மண் இந்த கடற்கரை பகுதியில் படிய வைக்கப்பட்டதுனால வேளாண்மைக்கு உகந்ததாக இல்லை அப்படின்னு சொல்றோம். இதுதான் தமிழ்நாட்டுடைய மண் வகைகள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள ரிமைனிங் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் பார்க்கலாம். தமிழ்நாடு காலநிலை மட்டும் நான் பதிவிடாம வச்சிருப்பேன். அது ஏன் அப்படின்னா இந்தியாவோட காலநிலை நடத்தி முடிச்சுட்டு அதோட தொடர்ச்சியா தமிழ்நாடு காலநிலை நடத்தினா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒரே ஒரு மேப்பு பிளஸ் ஒரு இந்தியாவுடைய அதாவது உலக வரைபடம் 2 மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு தெளிவான காலநிலையை முடிச்சு கொடுத்துருவேன். அதனாலதான் அந்த காலநிலையை மட்டும் ஸ்கிப் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து இது போன்ற பல வீடியோக்களை பெற மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு, போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சிவதன்யாவுடைய தமிழால் வெல்வோம் மற்றும் பொதுத்தமிழ் புத்தகம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்கிரீனருடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அதிகபட்சம் 3 நாட்கள் உங்க கையில கிடைக்கிறதா நான் அனுப்பிடுவேன். அதுக்கான சாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.